அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலன்கள். இந்த வக்ர காலம் 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ர பெயர்ச்சி அடைய போகிறாருங்க சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் வரக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் வக்ர நிலை அடையும் போது இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில், குடும்பம், வாழ்க்கை, பொருளாதார ரீதியில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ராசி தனுசு ராசி. காலபுருஷ தத்துவத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ராசின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அக்னி தத்துவம் இல்லைங்களா. உங்களுடைய ராசி எப்போவுமே மற்றவங்களை சார்ந்து வாழக்கூடிய ராசி. ஏன்னா மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நாம் நல்லா தான் இருக்கணும், யார் எப்படி போனால் என்ன அப்படிலாம் நினைக்கவே தெரியாது. நம்மளுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, 3வது மனிதராக இருந்தாலும் அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்படி தான். இது மட்டும் கிடையாது, சமூகம் மேலே ரொம்ப அக்கறை. அதே மாதிரி எல்லா மனிதர்கள் மேலேயும் ஒரு பாசபந்தத்தோட, ஒரு சொந்த பந்தத்தை நெருங்கி ஒரு நட்பு உணர்வு ரீதியில் இருந்து வாழணும்னு நினச்சி வாழக்கூடிய ராசி. ஆனால் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க மற்றவங்க. மற்றவங்க உங்களுடைய அன்பை உணர மாட்டாங்க. நீங்கள் பாசத்தை காட்டி நீங்கள் ஒருத்தரை உருவாக்கினாலும் கடைசி வீட்டில் பார்த்தோம்னா அவங்க ஒரு வேஷமாக இருந்து தான் உங்களை வெளியேற்றுவாங்களே தவிர, ஆனால் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சிக்கூடியவங்க மற்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. நாம் இப்படின்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக ஒரு சமூக அக்கறையோடு வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு சமீப காலத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்ததுனால, அர்த்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுனால, இந்த 1 வருஷம் 3-4 மாத காலமாகவே உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை. சரிங்களா. நீங்கள் ஒரு திறமையான ஒரு முறையில் ஒரு வேலையே செய்தாலும் அந்த இடத்துல சில பிரச்சனைகளும், அதே மாதிரி 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு சொல்லும்படி திருப்தி இல்லை அப்படின்னா ஒரு சிறு சிறு பாதிப்புகள் வர்றது, ஒரு மருத்துவ செலவுகள் வர்றது. ஏன்னா 4ஆம் இடங்கிறது அதாவது நிம்மதி சம்மந்தப்பட்ட இடங்கிறதுனால நமக்கு குளறும்படியான அடுத்தவங்களால் சில கஷ்டங்கள் ஏற்பட்டு அதனால் நம்ம இழப்புகளை சந்திக்கிறது. சரிங்களா. இந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் இந்த 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இல்லைங்களா. அந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆயிருக்கு, இந்த 1.5 வருஷமாக பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் குளறும்படியான சில சிரமங்கள் வந்திருக்கு. எப்படின்னா, ஒன்று கணவன் மனைவிக்குள்ள ஹாஸ்பிட்டல் வைத்தியங்கள் வர்ற மாதிரியும், இல்லை மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரியும், அடுத்தது குழந்தைங்களுக்கு சம்மந்தமான சில அடிக்கடி அதாவது அவங்களுடைய கல்வி ரீதியிலையோ, இல்லை மன ரீதியிலையோ, இல்லை நாம் அவங்கள முழுமையாக கவனித்து பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையோ, ஆக மொத்தத்தில் கணவன் மனைவிக்குள்ள கூட சிறு கருத்து வேறுபாடுகள்னால நமக்கு ஏதோ கொஞ்சம் இடம் மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களோ இதெல்லாம் உண்டாயிருக்கும். ஏன்னா சனிங்கிறது கர்ம காரகன். சரிங்களா. சனி பகவான் ஆயுள் காரகன் ஆச்சுங்களா. சனி நல்ல ஸ்தான பலத்தை அடைஞ்சு அதாவது ஒரு நல்ல சுபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற போது சனி கொடுத்தால் யார் தடுப்பார்னு சொல்லுவோம். ஏன்னா குரு கொடுக்கக்கூடிய கிரகம். சரிங்களா. குரு பார்த்தால் கோடி புண்ணியம். ஆனால் அது சனி பார்க்கும் இடம் மட்டும் இல்லை, இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய அந்த பலம் சனி பகவானுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே எல்லா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதாரம் எல்லாமே இந்த சமூகத்தில் இருக்குது. ஆனால் அதை அடையிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கா அப்படின்னு நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் அந்த பாக்கியஸ்தானங்கள் பலம் பெற்று இருந்தால் தான் நமக்கு நம்ம சில பலன்களை ஒரு சுக பலன்களை நம்ம அடைய முடியும். அப்போது எந்தெந்த பாவகங்களில் ஒரு நம்மளுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சுபகிரகங்கள் சுபமான ஸ்தானத்திலையும், பாவகிரகங்கள் அதாவது அடைப்பட்ட அதாவது மறைவு ஸ்தானங்கள் உட்கார்ந்துருக்கிறது தான் சிறப்பு. அப்படி பார்த்தோம்னா சனி பகவான் 3, 6, 11ஆம் இடத்துல இருந்தால் நல்லது. ஆனால் நமக்கு இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற போது அர்த்த அஷ்டம சனி. ஆனால் 4ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தானம்.
தாய்ஸ்தானம், சுகஸ்தானம் அந்த இடத்துல உட்காந்துருக்கிற போது என்னாகும், நமக்கு அந்த இடத்த நிம்மதியே கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. அப்படின்னா நிம்மதிங்கிறது நம்ம எதை சார்ந்து இருக்கும், நாம் அடுத்தவங்கள ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொடர்பு, ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பழக்கவழக்கங்கள் சரிங்களா, நம்மளுடைய முதலாளி அல்லது நாம் முதலாளியாக இருந்தால் நாம் தொழிலாளியை நம்பி நம்ம அந்த வேலையை நடத்த முடியும். அப்போது அந்த இடத்துல நமக்கு யார் நம்மளை சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க நம்மக்கிட்ட பகையாவாங்க. பகையாவாங்கன்னா நாம் கரெக்டாக இருந்தாலும் அவங்க நமக்கு ஆப்போசிட் ஆவாங்க, சரியாக வேலைக்கு வர மாட்டாங்க. இல்லையா நம்ம சக ஊழியர்கள்னால நாம் பாதிக்கப்படுறது, நாம் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்து அவங்க நம்மளை தள்ளி விட்டு அவங்க உட்கார்றது சரிங்களா, இந்த மாதிரி சில சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் நம்ம நிம்மதி கெடக்கூடிய சூழ்நிலை. இன்னொன்று பார்த்தோம்னா, ஒரு வீடு கட்டலாம்னு நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அது முழுசாக கட்டி முடிக்க முடியல, தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. 15 பணம் இருக்குது, பணம் இருக்கிற போது பார்த்தோம்னா வேலையை முடிக்க முடியல, வேலை செய்யலாம்னு நினைக்கிற போது நமக்கு வர வேண்டிய பணம் வராதனால அது தள்ளி போயிட்டுருக்கு. இப்படி இல்லாமல் சில சிரமங்கள் உருவாகிருக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வந்து நமக்கு இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகும்போது ரிவர்ஸ் பலன். சனி அதாவது அதனுடைய தன்மையிலிருந்து மாறுபட்ட நிலையில் அடைய போகிறாருங்க. அப்போது அந்த கர்மஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துலேருந்து நம்ம கெட்ட பலன்களை கொடுத்த பலன்கள் மாறுபட்ட பலன்கள் அப்படின்னா நல்ல பலன்களாக நமக்கு உருவாக போகுது. இதுக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னாங்க, நம்மளுடைய ஜென்மாதிபதி, நம்மளுடைய சுகஸ்தானாதிபதி குரு பகவான் சரிங்களா, அந்த குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக சரிங்களா 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், வீட்டில் சுப விசேஷங்கள், நமக்கு அதாவது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு, அப்புறம் 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கூடி வரும் சரிங்களா. நாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம், நமக்கு வர வேண்டிய பணம் வந்துருமான்னு பார்த்துட்ருக்குறோம். ஆனால் நம்ம வந்து ஒருத்தர் பக்கம் கொடுத்தோம், 10 பேர்கிட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம், கடைசியில் அது ஒருத்தரையும் நமக்கு இடைஞ்சல் பண்ணி வச்சுட்டாரு. இன்றைக்கி நம்ம 10 பேர்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அல்லது நம்ம சமூக சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு சேவையான ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு சோசியல் ஒர்க்கு நம்ம இப்போ செஞ்சிட்ருக்குறோம். நம்ம 10 பேருக்கு நல்லது தான் பண்ணுறோம். ஆனால் ஒருத்தர் நம்மளை ஆகாதவங்க நமக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குற அளவுக்கு சில பிரச்சனைகள் உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால் நம்ம பங்கப்படுற அளவுக்கோ அல்லது பாதிக்கப்படுற அளவுக்கோ இல்லை, நம்மளுடைய ஒரு செயல்பாடு நாம் செஞ்சிட்ருக்க கடமைகளை முழுசாக செய்ய முடியாமலேயோ நமக்கு தடுக்கப்படுறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் தனுசு ராசிக்காரருக்கு உருவாகிருக்கும். அந்த மாதிரி சில பிரச்சனைகளை நமக்கு சரியாகக்கூடிய காலம்தான் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்துங்க. அப்போ இந்த சமயத்திலிருந்து பார்த்துட்டோம்னா டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்குமே சனி பகவான் வக்ரகாலம் இந்த 4.5 மாதம். அப்போது இந்த சமயத்தில் இந்த அர்த்த அஷ்டம சனியிலிருந்து இப்படியிருந்து நம்ம மீண்டு வர்றோம். அப்போது இந்த ஜூலை மாதம் சரிங்களா 26ஆம் தேதி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது மனசார வீட்லேயே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை சனி பகவான் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதாவது இப்போது சமீப காலங்களில் இந்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ ஒரு நெருக்கடி, சிரமங்கள், மனசளவில் நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக உங்களுடைய கஷ்டத்தை வெளியே காட்டிக்க மாட்டீங்க, யாருக்குமே சொல்ல மாட்டீங்க. இப்படி தான் நமக்கு எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் இப்படி தான் நம்ம வாழ்ந்தாகணும், இதையும் சமாளித்து ஆகணும் அப்படின்னு நினச்சி, அதாவது மனசை திடப்படுத்திட்டு நீங்கள் எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடியவங்க தான், அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நம்மளாலையும் வந்து ஒரு சிரமங்கள்ங்கிறது ஓரளவுக்கு தானே. சில நம்மளுடைய கடமைகளை முழுசாக செஞ்சால் தானே நமக்கு ஒரு நிம்மதி. ஆனால் அந்த கடமைகளை முழுசாக செய்ய முடியாமல் சில தடைகள் வரும்போது நமக்கு வந்து அது ஒரு மன வருத்தம் தானே. அது மட்டும் கிடையாது, பண ரீதியிலையுமே கூட நமக்கு 10 ரூபா இருக்குது, 2 ரூபா வந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு வேலையை செய்து முடிக்கலாம். அதனால் ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும், அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஏற்கனவே ஒரு பெரிய முதல் இருந்தால் கூட இந்த பணம் வரத்துக்குள்ளே இந்த பணம் செலவாயிடும். இந்த மாதிரி தான் ஆயிட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தோம்னா நாம் திட்டம் போட்ட மாதிரி அது கச்சிதமாக செய்து முடிக்க முடியாமல் போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் அந்த செய்ய முடியாமல் தள்ளி தள்ளி போன விஷயம் இந்த 26ஆம் தேதிக்கு மேலே சரிங்களா உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும்.
ஒண்ணு வாய்ப்புகள் உருவாகும். இல்லையா அந்த வாய்ப்புகள நீங்க உருவாக்கிக்குவீங்க. அந்த மாரி ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையப் போகக்கூடிய சமயம் தான் இந்த சமயம். சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில இந்த குரு பார்க்கறது மட்டும் இல்லாமல், அந்த சுகஸ்தானத்த பார்க்கும்போது, ஆதாயமான விஷயங்கள், அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு அதாவது கோயில் கும்பாபிஷேகம் பண்றது, ஒரு கும்பாபிஷேகத்தில கலந்துக்கிறது, சில பிரார்த்தனைகள் மூலியத்தில சில மத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பொசிஷன்ல நீங்க உயர்றது, சரிங்களா? எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் நீங்க அடையிறது, நமக்கே தெரியாத அதாவது நம்மளே நெனச்சு பார்க்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு கைகூடி வந்தது அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். சிலர்னாலலாம் நம்ம பாதிக்கப்பட்டு நம்மள வெறுத்து போனவங்க கூட விரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில உருவாகும். சரிங்களா? ஆக மொத்தத்தில அர்த்த அஷ்டம சனியில் இருந்து நாம்ப ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமா இந்த 4 1/2 மாசம் அமையறதுனால, சுபத்துவமான சில நல்ல விஷயங்கள் பண்ணிக்கங்க. உங்களால செய்ய முடியும். முயற்சி எடுங்க. வெற்றி அடைவீங்க. சரிங்களா? இப்ப சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில நான் சொல்லியிருக்கிறேங்க. கோச்சாரங்கிறது ராசிய வச்சு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா, பிறப்பு ஜனன ஜாதகத்தில தான் லக்னம் என்ன? இந்த சனி பகவான் பிறப்பு ஜனன ஜாதகத்தில எந்த பலம் பெற்று இருக்குது? சரிங்களா? அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால உங்களுடைய பிறவி ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து, நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா எந்த தேசத்தில் இருந்தாலும், பொறுமையா இருக்கக்கூடிய நேரத்தில அருமையா ஆன்லைன்ல கூட உங்களுடைய பலன்கள முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா, நம்மளுடைய ஜாதகத்துடைய வலிமை தான் நம்மளுடைய வாய்ப்புகள உருவாக்கிக்கூடிய சந்தர்ப்பங்கள அமைச்சு குடுக்குறது. சரிங்களா? அதனால மீண்டும் அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.